மதிப்புக்குரிய கவிஞர் அவர்களே, அதாவது என்ன அப்படின்னா, மக்களவை, மாநிலங்களவை இந்த இதுல மாநிலங்களவை தேர்தல் தமிழகத்துல மற்றும் மற்ற மாநிலம் நடைபெற்று போவதாக தகவல். தமிழகத்துல அதுக்கு போட்டி அதிகமா இருக்கு. ஸோ ஒரு புறம் வேட்பாளர்கள் தமிழகத்துல செய்தித்தாள்கள் வருவர்னு வந்துகிட்டு இருக்கு. அதே போல ஒரு புறம் அன்புமணி அதுல வேட்பாளரா, அன்புமணி அவர்கள், மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களும் வேட்பாளரா வர்றாங்க. ஸோ ஆனால் ஒரு புறம் தகவல் அப்படி வரும்போது மற்றொரு புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த எனக்கு வந்து இந்த எம்பி தேர்தலில் நான் பங்கு பெறவில்லை, எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இதுல பின்னாடி ஏதாவது ஒரு சூசகம் இருக்கலாம். ஏன்னா அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி. பின்னாடி வரப்போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை பார்த்துருவாப்புல. இந்த விஷயத்துல திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறாரு. அதே நேரத்துல கட்சியில கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் திரு அன்புமணி அவர்களுக்குமே வந்து இடையில சண்டை சச்சரவு நடந்தது. இன்னொரு விஷயம், இவர் எம்பியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா, அங்க மத்திய அரசுக்கு போயிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாநிலங்களான பொறுப்பானது திரு முகுந்தன் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி வச்சிருவாரு. அந்த பிரச்சனையும் இருக்குது. அதனாலதான் வந்து முகுந்தன் அவர்களுக்கு வந்து மாநில இளைஞரணி கொடுத்தது ஐயா கொடுத்தாரு. சோ இந்த பிரச்சனை என்ன இருக்கு கவிஞர்களே, ஒரே குடும்பம் பதவியில இருக்காங்க, அவங்க வர்றதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன வெறுப்பு? ஏன் அந்த ஒரு வெறுப்பு என்ன? அப்படி கிடையாது. ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு தன்னோட இடம் பறிபோகிறப்ப கண்டிப்பா ஒரு ஆதங்கப்படுவாங்க. அதனால இந்த பாலிடிக்ஸ் அப்படியே மாத்துறாங்க. இன்னொரு விஷயமும் இதுல எடுத்துக்கலாம். திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு இந்த மேலவையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்துட்டா திரு அன்புமணி அவர்கள் இங்க மாநிலத்துல முதலமைச்சர் வேட்பாளருக்கான இடத்துல வந்துடுவாரு. அந்த மாதிரியும் இவர் யோசிக்கலாம் இல்லையா? அதனால இந்த விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இவரோட சூசகமான பதிலானது பொறுத்திருந்து ஜூன் 9ஆம் தேதிக்கு மேலதான் தெரியும். கவிஞர்களே எல்லாம் ரைட்டு. ஆனா ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது இது நம்ம கண்டிப்பா அதை பற்றி பேசி ஆகணும். ஒரு புறம் திமுக குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்வது போல அனைத்து கட்சிகளிலும் கட்சி தலைவர்கள் குடும்ப ஆட்சியை வந்து கோல் ஒன்றை வாழையடி வாழையாக அது வந்து தொடர்ந்து கொண்டுதான் வருது. ஸோ இது திமுக என்ற காலத்து வந்து குடும்ப ஆட்சி தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது ஸ்டேட்ல குடும்ப ஆட்சினா மாவட்டத்துல மாவட்ட கலைஞ குடும்ப ஆட்சிகளா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா இது முழுக்க வந்து ஒரு இந்த சிஸ்டத்தை ரஜினி சிஸ்டத்தை மாத்துறதுக்கு பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுது, குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் சொல்லி விடுவாங்க. அதே போல குடும்பம் பிளஸ் ஜாதி அரசியலும் மேலோங்கி இருக்கிறது. அதையும் மக்கள் போகும்போது தமிழக அரசியலை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு குறுக்கு நெடுக்காக பின்னி பிணையப்பட்ட சிலந்தி விலை தம்பியது. அதுல வந்து சிக்குனவன் சீக்காளி, மற்றவன் எல்லாம் சோக்காளி அப்படின்ற கதையாத்தான் இருக்குது. அதனால மக்கள் தான் இதுக்கு ஒரு விடையை கொடுக்கணும். மாநிலங்களவையில திரு ஐயா அன்புமணி அவர்கள் போகாததுக்கான காரணம் நிறைய இருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சது அந்த 2 விஷயம் தான். அதை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம்.